வெல்கம் டு சந்துரு மேத்ஸ். எஸ்எஸ்சி கான்ஸ்டபிள் ஜிடி எக்ஸாமுக்கான இங்கிலீஷ் கிராமர் கிராஷ் கோர்ஸோட 16வது பாட்டு தான் இந்த வீடியோ நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதாவது இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிற கொஷின்ஸ் எல்லாமே எஸ்எஸ்சி ஜிடி 2024 கேட்டிருந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் தான். அதில் கேட்டிருந்த கிராமர் கொஷின்ஸ், கிராமர்னா எரர் ஸ்பாட்டிங், ஃபில் இன் த பிளாங்க், சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட், இந்த 3 டாபிக் தான். இந்த 3 டாபிக்ல இருந்து கேட்டிருந்த ஒரு 20 கொஷின் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் வீடியோ நான் சொன்ன மாதிரி தான் இந்த வீடியோலையுமே ஒவ்வொரு கொஸ்டினும் வர்றப்போ வீடியோவை பாஸ் பண்ணிட்டு நீங்க ஆன்சர் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுங்க. ஏன்னா நம்ம ஆல்ரெடி 15 வீடியோல என்ன பார்த்துருந்தோமோ அதுல வந்த ரூல்ஸ் தான் மேக்ஸிமம் இதுலயும் வந்திருக்கும். ஸோ அப்படிங்கிறப்போ உங்களுக்கு வந்து நீங்க அதை நல்லா தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா இதுல மேக்ஸிமம் கொஸ்டின் நீங்களாவே வந்து ஆன்சர் பண்ண முடியும். ஸோ ஒவ்வொரு கொஸ்டின் வரப்போ வீடியோவை பாஸ் பண்ணிட்டு ஆன்சர் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு என்ன ஆன்சர் வந்துச்சு, அடுத்து நான் என்ன சொல்றேன் அப்படிங்கிறத கம்பேர் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு இந்த 20 கொஸ்டின்ல எத்தனை கரெக்டா வந்துச்சு அப்படிங்கிறத ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டு கண்டிப்பாக மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, ஸோ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆல்ரெடி நம்ம கொடுத்துருந்த இந்த 15 வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா பார்த்துருங்க. இந்த பிளேலிஸ்ட்டில் இருக்குது. எஸ்எஸ்ஜிடி இங்கிலீஷ் கிராஷ் கோர்ஸ் அப்படிங்கக்கூடிய இந்த பிளேலிஸ்ட்டில் இருக்குது. இதில் ஸ்டார்டிங்கில் நிறையா ரூல்லாம் சொல்லியிருப்பேன். இந்த கான்ஸ்டபிள் ஜிடிக்கு தேவையான ரூல் எல்லாமே வந்து சொல்லியிருப்பேன். ஸோ இதெல்லாம் பார்த்தாலே, இந்த பிளேலிஸ்ட்டை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணாலே நான் சொன்ன இந்த 3 டாபிக்ல இருந்து, அதாவது எரர் ஸ்பாட்டிங், சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட், fill in the blank, இதுல இருந்து பாத்தீங்கன்னா 8ல இருந்து 9 கொஸ்டின் கேட்கறாங்க. இதுல கண்டிப்பா 7 கொஸ்டினாவது உங்களால வந்து கரெக்டா ஆன்சர் பண்ண முடியும். ஸோ 7 கொஸ்டின்னா 14 மார்க். ஓகே, இந்த ஒரு பிளேலிஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணாலே. ஸோ அதனால கொஞ்சம் சின்சியரா ஸ்டார்டிங்ல இருக்கக்கூடிய ஒரு சில வீடியோஸ் புரியாட்டியுமே திரும்ப பார்த்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அந்த ரூலை முடிஞ்ச அளவு நீங்க மனப்பாடம் வேணாலும் பண்ணிக்கோங்க. முதல்ல ஒரு 4-5 வீடியோ தான் அந்த மாதிரி இருக்கும். அடுத்து இருக்கக்கூடியது எல்லாமே உங்களுக்கு வந்து கொஸ்டின் தான் இருக்கும். ஸோ முதல் 4-5 வீடியோ கொஞ்சம் நீங்க வந்து எஃபோர்ட் போட்டு கொஞ்சம் அதிகமா மனப்பாடம் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களால 7 கொஸ்டின் கரெக்டா போட முடியும். ஓகே, இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இது எரர் ஸ்பாட்டிங் கொஸ்டின் தான். திஸ் இஸ் த மோஸ்ட் சிம்பிள் அண்ட் பேசிக் காம்போனன்ட் ஆஃப் லைஃப். இதுல எந்த பார்ட்ல எரர் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. மோஸ்ட் அப்படிங்கிறது வந்து சூப்பர்லேட்டிவ், அதுக்கு முன்னால தேங்கிறது வரணும். கரெக்டா தான் வந்திருக்கு. ஓகே, திஸ்ங்கிறது சிங்குலர் தான், அதுக்கப்புறம் இஸ்ங்கிறது சிங்குலர் வெர்ப் தான் வந்திருக்கு. அதாவது லைஃப்ல இருக்கக்கூடிய இருக்கிறதுலே சிம்பிள் அண்ட் பேசிக் காம்போனன்ட் வந்து இதுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது எதுங்கிறது இதுல சொல்லல. சென்டென்ஸே இவ்வளவுதான் இருக்குது. நம்மளுக்கு சென்டென்ஸோட மீனிங் ஃபுல்லா தெரியணும் அவசியம் கிடையாது. கொடுத்துருக்கிற சென்டென்ஸ்ல ஏதாச்சும் எரர் இருக்குதா அப்படிங்கிறதான் பார்க்கணும். இதுல எங்கேயுமே எரர் இல்லை. இருக்கிறதுலே இதுதான் வந்து சிம்பிள் பேசிக்கான ஒரு காம்போனன்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ அதுல சூப்பர் ரிலேட்டிவ் டிகிரி மோஸ்ட் அப்படிங்கறது யூஸ் பண்றது கரெக்ட் தான். அதுக்கு முன்னால தேங்கிறதும் வந்துருச்சு. வேற எந்த இடத்துலயுமே எரர் இல்லை. அப்போ நோ எரர் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. After a long day at work, he decided to switch off his phone, disconnecting from the digital world to immerse himself in a good book. அதாவது ஒரு நாள் ஃபுல்லா வேலை பார்த்ததுக்கு அப்புறம் அவன் என்ன பண்ணாம்னா அவனோட மொபைலை சுவிட்ச் ஆஃப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணான். ஸோ இந்த வார்த்தை நீங்க அடிக்கடி பார்க்குற வார்த்தை தான். சுவிட்ச் ஆஃப் அப்படிங்கிறது வந்து நீங்க மொபைலை நார்மலா சுவிட்ச் ஆஃப் பண்றப்பவே அதோட ஸ்பெல்லிங் எல்லாம் பார்த்துருக்க தான் செய்வீங்க. ஓகே, லாங் ப்ரெஸ் பண்ணாலே சுவிட்ச் ஆஃப் அப்படின்னு வரும். ஸோ நீங்க கண்டிப்பா இந்த இடத்துல நோட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எல்லாருமே ஆன்சர் பண்ணிருப்பீங்க. சுவிட்ச் ஆஃப் அப்படிங்கறதோட ஸ்பெல்லிங் தப்பா இருக்குது. ஓகே, இந்த இடத்துல வந்து டபுள் எஃப் வரும். சுவிட்ச் ஆஃப், ஆஃப் பண்றோம் அப்படின்னாலே அந்த இடத்துல வந்து டபுள் எஃப் வரும். ஓகே, ஸோ அப்ப இந்த இடத்துல வந்து இதுல தான் எரர் இருக்குது. அதாவது டபுள் எஃப் வரக்கூடிய ஆஃப் வந்திருக்கணும். ஓகே, ஸோ புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். அப்ப இந்த பார்ட்ல தான் எரர் இருக்குது. அடுத்த கொஸ்டின் பாருங்க. He was dismissed for being combative and antagonistic dash his supervisor. கம்பேட்டிவ் அப்படின்னா வந்து என்னன்னா சண்டை போடுற ஒரு தன்மை. ஓகே, அதான் இவன் சண்டை போட்டுக்கிட்டே இருந்திருக்கான். ஆன்டகோனிஸ்டிக் அப்படின்னா எதிர்த்து பேசுறது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். எதனாலும் எதிர்க்கிறது. ஓகே, யாரை எதிர்த்திருக்கான், யாரு கூட சண்டை போட்டிருக்கான்னா சூப்பர்வைசர் கூட. ஓகே, ஸோ இந்த மாதிரி சூப்பர்வைசர் கூட இந்த மாதிரி இருந்தனால அவனை வந்து டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ he was dismissed for being combative and antagonist dash his supervisor about his supervisor. அபோட்டுங்கிறது இங்க கரெக்டா இருக்காது. ஓகே, இப்ப அபோட்னா ஒரு ஒரு ரிலேஷனை சொல்ற மாதிரி வரும். டோன்ட் worry about me, என்னை பத்தி நீங்க வந்து கவலைப்பட வேண்டாம். ஓகே, ஸோ அப்போ சூப்பர்வைசரை பத்தி சண்டை போட்டான், சூப்பர்வைசரை பத்தி எதிர்த்து பேசணும் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. சூப்பர்வைசரை எதிர்த்து பேசணும், சூப்பர்வைசர்கிட்ட சண்டை போட்டான். ஓகே, அப்போ இந்த இடத்துல அபோட் அப்படிங்கிறது வராது. அபோனா மேல, சூப்பர்வைசருக்கு மேல சண்டை போட்டான் அப்படிங்கிற மாதிரியும் வராது. ஓகே, த்ரூனா அதன் வழியே. ஓகே, த்ரூனா அதன் வழியே. ஸோ சூப்பர்வைசர் வழியே சண்டை போட்டா அப்படிங்கிறது வராது. டுவார்ட்ஸ் அப்படிங்கிறது தான் கரெக்டா இருக்கும். டுவார்ட்ஸ்னா என்ன மீனிங்? டுவார்ட்ஸ்னா அவன் கூட அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அதை நோக்கி, அதாவது சூப்பர்வைசரை நோக்கி, ஆனால் சூப்பர்வைசர் கூட அப்படிங்கிற மாதிரி சொன்னோம்னா கரெக்டா இருக்கும். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டேஷ் ஈச் அதர்ஸ் ஹேண்ட்ஸ்
அதர்வைஸ் யூ வில் ஃபால். யூ வில் ஃபால்னா விழுந்துருவீங்க. அதாவது நீங்க இந்த மாதிரி பண்ணலைன்னா நீங்க விழுந்துருவீங்க. அப்போ ஈச் அதர்ஸ் ஹேண்ட்ஸை வந்து என்ன பண்ணணும், அதாவது ஒவ்வொருத்தரும் ஒருத்தரோட கையை வந்து நீங்க பிடிச்சுக்கோங்க, இல்லைன்னா விழுந்துருவீங்க அப்படிங்கிற மாதிரி தான் வரும். கேரி, கேரினா வந்து என்னது, எடுத்து செல்லுதல். ஒருத்தர் கையை வந்து எடுத்துட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி வராது. ஓகே. கீப்னா வச்சிருக்கிறது, கையை வச்சிருங்க அப்படிங்கிற மாதிரியும் வராது. கிளாப் பண்ணுங்க, இன்னொருத்தர் கையை கிளாப் பண்ணுங்கிறதும் வராது. ஓகே. ஹோல்டு அப்படிங்கிறது தான் கரெக்டா இருக்கும். ஹோல்டு, பிடிச்சுக்கோங்க. ஹோல்டு ஈச் அதர்ஸ் ஹேண்ட், அதாவது ஒவ்வொருத்தரும் ஒருத்தரோட கையை வந்து பிடிச்சுக்கோங்க, இல்லைன்னா நீங்க வந்து கீழே விழுந்துருவீங்க அப்படிங்கிற மாதிரி மீனிங். ஓகே. ஸோ சிம்பிளான கொஸ்டின் தான். அடுத்த கொஸ்டின் பாருங்க. இட் இஸ், அதாவது இந்த மாதிரி அப்போஸ்ட்ராபி போட்டு எஸ் போட்டாங்கன்னா இட் இஸ் இல்லைன்னா இட் வாஸ் அப்படிங்கிற மாதிரி மீனிங்ல வரும். ஓகே. நார்மலா அதை இட்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். அது இட் இஸ்னாலும் சொல்லலாம், இட் வாஸ் அப்படிங்கிற மாதிரியும் வரலாம். ஓகே. ஏன்னா இட் ஹேஸ் அப்படிங்கக்கூடிய மீனிங்ல கூட வரலாம். ஸோ இட்ஸ் டேஷ் டு சி ஹவு த மூவி ஸ்டார் ஆக்டட் இன் ரியல் லைஃப். அதாவது அந்த மூவி ஸ்டார் வந்து ரியல் லைஃப்ல ஆக்ட் பண்ணியிருக்கான். ஓகே. உண்மையிலேயே அவன் வந்து ஏதோ ஒரு இதுல வந்து நடிச்சிருக்கான். ஓகே. போலியா இருந்திருக்கான். அது வந்து எந்த மாதிரி இருக்குது, பாக்குறதுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இட் இஸ் டிசப்பாயிண்டட். இட் இஸ்ன்னு சொல்லிட்டு இங்க இஸ் வந்துருந்துச்சு அப்படின்னா, இஸ்ஸோ வாசோ ஹேஸோ வந்துருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் இன்னொரு வாட்டி ஹேஸ் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. இஸ் வந்தாலும் மறுபடியும் ஹேஸ் வராது, வாஸ் வந்தாலும் ஹேஸ் வராது, ஹேஸ் வந்தாலும் ஹேஸ் வராது. அப்ப கண்டிப்பா ஹேஸ் டிசப்பாயிண்டட் அப்படிங்கிற மாதிரி வராது. டிசப்பாயிண்ட் அப்படிங்கிறது வராது. இந்த இடத்துல இஸ் தான் வந்திருக்கு. ஓகே. இட் இஸ் டேஷ் டு சி ஹவு த மூவி ஸ்டார் ஆக்டட் இன் ரியல் லைஃப், இல்லைன்னா இட் வாஸ் அப்படிங்கிற மாதிரி கூட போடலாம். ஓகே. இட் வாஸ், ஏன்னா இது ஆக்டட் அப்படிங்கிறது வந்து பாஸ்ட்ல இருக்குது. அப்போ பாஸ்ட்ல நடந்ததை கூட சொல்லியிருக்கலாம். ஓகே. அப்போ இட் வாஸ்ன்னு கூட வந்திருக்கலாம். ஸோ இஸ் வந்திருந்தாலும் வாஸ் வந்திருந்தாலும் டிசப்பாயிண்ட் அப்படிங்கிறது வந்து V1. ஆம் இஸ் ஆர் வாஸ் வேர் கூடலாம் வந்து ஒன்று V3 வரும், இல்லைன்னா V4 வரும். ஸோ அப்போ கண்டிப்பா இந்த இடத்துல வந்து V1 வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ டிசப்பாயிண்டட், டிசப்பாயிண்டிங். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து நம்ம V3ன்னு சொல்லலாம். ஓகே. V2 V3 ரெண்டுலையுமே சொல்லலாம் டிசப்பாயிண்டட். அதே மாதிரி இது வந்து V4. ஓகே. இப்போ இட் இஸ்க்கு அப்புறம் இட் வாஸுக்கு அப்புறம் V3 V4 ரெண்டுமே வரலாம். ஸோ இப்போ ரெண்டுல எது வர்றதுக்கு இங்க வாய்ப்பு இருக்குது? ஸோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இது வந்து இந்த மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி மீனிங்ல தான் வருது. ஓகே. இட் இஸ் டிசப்பாயிண்டிங். அது வந்து ரொம்ப டிசப்பாயிண்டிங்கா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவோம். அதாவது இதுதான் டிசப்பாயிண்டிங்கா இருந்துச்சு. இட் வாஸ் டிசப்பாயிண்டட், அது டிசப்பாயிண்ட் ஆயிருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து போட்டிருந்தோம்னா கரெக்டா இருக்காது. ஓகே. இட் வாஸ் டிசப்பாயிண்டட், இட் இஸ் டிசப்பாயிண்டட் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தோம்னாலும் கரெக்டா வராது. ஸோ இட் இஸ் டிசப்பாயிண்டிங் அப்படிங்கிறது தான் கரெக்டா இருக்கும். ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இட் வாஸ் டிசப்பாயிண்டட் இல்லைன்னா இட் இஸ் டிசப்பாயிண்டட் அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல போட்டிருந்தா கரெக்டா இருக்காது. அடுத்த கொஸ்டின் பாருங்க. பண்டா பகதூர் வாஸ் டிஃபீட்டட் பை ஃபருக்ஷியார் அண்ட் புட் டு டெத் இன் 1716. Dash the Sikh polity once again became leaderless. அதாவது இந்த மாதிரி ஒரு லீடரை வந்து இவர் வந்து தோற்கடிச்சு கொண்டுட்டாரு. ஓகே. இந்த மாதிரி 1716 கொண்டுட்டாரு. அதனால வந்து இந்த சீக்கியர்களுக்கு வந்து மறுபடியும் லீடர் இல்லாம போயிட்டாங்க அப்படி மாதிரி வந்திருக்கு. ஓகே. ஸோ அப்போ இந்த இடத்துல ரீட் பண்ணாலே தெரியுது, இந்த இடத்துல அதனால் அப்படிங்கிற கூடிய அந்த வார்த்தை தான் வந்திருக்கணும். தஸ் அப்படின்னாலே அதனால் தான். ஓகே. தஸ், அதனால் அப்படிங்கிற மாதிரி வரும். ஸோ தஸ் the Sikh polity once again become leaderless அப்படிங்கிறது கரெக்டா இருக்கும். However, இருந்த போதிலும், அவர் இறந்துட்டாரு, இருந்த போதிலும் லீடர் இல்லாம ஆனிச்சு அப்படிங்கிற மாதிரி வராது. ஓகே. இருந்த போதிலும் இன்னொரு லீடர் வந்தாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தவனா கரெக்டா இருக்கும். அவர் இறந்தனால லீடர் இல்லாம அவங்க வந்து அவங்களோட அந்த எண்ணத்துக்கு வந்து லீடர் இல்லாம ஆயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி போடுறதுல however வந்து போட முடியாது. ஓகே. பிகாஸ்னா ஏனென்றால் அவர் இறந்துட்டாரு, ஏனென்றால் லீடர் இல்லாம போச்சு. லீடர் இல்லாம போனனாலதான் அவர் இறந்தார் அப்படிங்கிற மாதிரி வராது. இறந்தனாலதான் லீடர் இல்லாம போச்சு. அப்போ ஏனென்றால் அப்படிங்கிறது வராது. ஹென்ஸ்ஃபோர்த்னா இப்ப இருந்து, இந்த பாயிண்ட்ல இருந்து இனிமேல் அப்படிங்கிற மாதிரி சொல்றதா ஹென்ஸ்ஃபோர்த். ஸோ இனிமேல் லீடர் இல்லாம போயிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னாலும் இந்த இடத்துல கரெக்டா வராது. ஓகே. இந்த பாயிண்ட் ஆஃப் டைம்ல அவர் இறந்துட்டாரு, அதனால அவங்களுக்கு வந்து மறுபடியும் லீடர் இல்லாம போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாதான் கரெக்டா இருக்கும். ஸோ அதனால் அப்படிங்கறதா கரெக்டா இருக்கும். ஹென்ஸ்ஃபோர்த் அப்படிங்கிறதும் வராது. ஓகே. Technologies that circumvent censorship is increasingly becoming a matter of life and death. ஸோ இதுல நீங்க மீனிங் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. ஃபர்ஸ்ட் நீங்க மேக்சிமம் கொஸ்டின்ல இப்போ SSC GD எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா மேக்சிமம் கொஸ்டின்ல சப்ஜெக்டும் வேர்பும் கரெக்டா இருக்குதா அப்படிங்கறத செக் பண்ணாலே உங்களுக்கு நிறைய கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் வந்துடும், மீனிங்கே பார்க்க தெரியலாட்டியும். ஓகே. இப்போ இதுல உங்களுக்கு சப்ஜெக்ட் என்னது அப்படிங்கிறது தெரியுது. மேக்சிமம் மொதல் வார்த்தை தான் சப்ஜெக்டா இருக்கும். டெக்னாலஜிஸ் IES வந்திருக்கு. சப்ஜெக்ட்ல, அதாவது நவுன்ல IES வருது அப்படின்னா இது வந்து ப்ளூரல். ஸோ ப்ளூரல் சப்ஜெக்ட், அப்போ அதுக்கு ப்ளூரல் வேர்பு வந்திருக்கணும்.
வேர்பு எங்க வந்திருக்கு, இங்க வந்திருக்கு. ஓகே, வேர்பு உடனே அடுத்து வரணும்னு அவசியம் கிடையாது, கொஞ்சம் தள்ளி கூட வரலாம். ஓகே, ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த டெக்னாலஜிஸை தான் வந்து இந்த வேர்பு குறிக்குது. ஓகே, இதுக்கான வேர்பு தான் இது. அப்போ இந்த இடத்துல ப்ளூரல் சப்ஜெக்ட்டுக்கு ப்ளூரல் வேர்பு தான் வந்திருக்கணும். அப்போ இந்த இடத்துல இஸ் வந்திருக்க கூடாது, ஆர் வந்திருக்கணும். ஓகே, ஸோ அப்போ இந்த இடத்துல தான் வந்து எரர் இருக்குது. ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஐ லவ்ட் ஜோ perhaps for no best reason in those early days than because the dear fellow let me love him. ஸோ இதோட மீனிங் பார்க்கறது கொஞ்சம் ஒரு சிலருக்கு வந்து புரிஞ்சிருக்காது. ஓகே, பட் இருந்தால் நான் சொல்றேன். பட் மீனிங் தெரியலாட்ட கூட இந்த இடத்துல ஓரளவு உங்களால வந்து கெஸ் பண்ண முடியும். இந்த தேன் வருது அப்படின்னாலே வந்து பாத்தீங்கன்னா கம்பேர் பண்ற இடத்துல தான் வரும். கம்பேரிட்டிவ் டிகிரி வந்தாதான் மேக்சிமம் தேன் வரும். பெட்டர் தேன், ஸ்மார்ட்டர் தேன், டாலர் தேன் அப்படிங்கிற மாதிரி வரும். ஓகே, இந்த இடத்துல பெஸ்ட்னு சொல்லி ஒரு சூப்பர்லேட்டிவ் டிகிரி வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்திருக்கு, இங்க தேன் வந்திருக்கு அப்படின்னாலே இங்க ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்குது அப்படிங்கிற மாதிரி உங்களால சொல்ல முடியும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நான் இதோட மீனிங் என்ன அப்படிங்கிறத சொல்றேன். ஓகே, ஐ லவ்ட் ஜோ, நான் வந்து ஜோவை லவ் பண்ணேன். perhaps for no best reason in those early days than because the dear fellow let me love him. அதாவது அவன் வந்து அவனை லவ் பண்றதுக்கு என்ன அலோவ் பண்ணான். அந்த ஒரு காரணத்துக்காக, அந்த ஒரு காரணத்தை தவிர வேற எந்த காரணமும் எனக்கு வந்து தெரியல. அதை விட ஒரு பெட்டரான காரணம் வந்து, பெட்டரான ரீசன் வந்து இல்ல. அவன் என்ன லவ் பண்ண அலோவ் பண்ணதான் நான் அவனை லவ் பண்றதுக்கே காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதை விட பெட்டரான காரணம் இல்ல. ஸோ அப்போ இந்த ஒரு காரணத்தை விட வேற பெட்டரான காரணம் இல்ல. ஸோ அதை விட இன்னொரு காரணம் இல்லைன்னு சொல்லி இந்த ஒரு காரணத்தை வேற காரணத்தோட கம்பேர் பண்றாங்க. அதை விட வேற காரணமே இல்லை அப்படின்னு சொல்றப்போ அதை விட அப்படிங்கிறப்ப தேன் வரும். அப்ப இந்த இடத்துல வந்து பெஸ்ட் ரீசன் வந்திருக்க கூடாது, நோ பெட்டர் ரீசன் இன் தோஸ் early டேஸ் தேன் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தா தான் கரெக்டா இருக்கும். அதுக்கப்புறம் இந்த இடத்துல உங்களுக்கு இன்னொரு பாயிண்ட்டும் தோணி இருக்கலாம். இந்த மாதிரி பெஸ்ட், அதே மாதிரி ஒர்ஸ்ட், ஸ்மார்டஸ்ட், அந்த மாதிரி சூப்பர் ரிலேட்டிவ் டிகிரி வருதுனாலே அதுக்கு முன்னால தே வந்திருக்கும். ஓகே, இங்க தேவும் வரல. ஸோ அப்படி பார்த்துருந்தா கூட நீங்க இந்த இடத்துல இதுதான் ஆன்சர்னு சொல்ல முடியலாட்ட கூட இந்த இடத்துல ஒரு எரர் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஓகே, ஸோ அந்த மாதிரி யோசிச்சு பாருங்க. நார்மலா இந்த மாதிரி சூப்பர் ரிலேட்டிவ் டிகிரி வந்தாலே தே வருதான்னு பாருங்க. தேன் கொடுத்துருந்தாங்கன்னா கண்டிப்பா இந்த இடத்துல வந்து கம்பேரிட்டிவ் டிகிரி, அதாவது பெட்டர், ஸ்மார்ட்டர், மோர் அந்த மாதிரி தான் வந்திருக்கும். ஓகே, ஸோ இதையும் நீங்க வந்து யோசிச்சு பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பெட்டர் வந்திருக்கணும், பெஸ்ட் வந்திருக்க கூடாது. ஓகே, ஸோ புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். இந்த பார்ட்ல தான் வந்து எரர் இருக்குது. அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஷீ டிராவல்டு டு த கான்ஃபரன்ஸ் அக்கார்டிங்லி டு ஹர் மேனேஜர்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அக்கார்டிங் டு ஹர் மேனேஜர்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் தான் வரும். ஓகே, அக்கார்டிங் டு யுவர் அட்வைஸ், அக்கார்டிங் டு யுவர் லா அப்படிங்கிற மாதிரி, அதாவது அதை பொறுத்து, அதற்கு ஏற்றால் போல் அப்படின்னு சொல்றப்போ அக்கார்டிங் டு அப்படிங்கறத நம்ம வந்து சொல்லுவோம். ஓகே, அக்கார்டிங்லி அப்படிங்கிறது வந்து அட்வர்ப். அது எல்ஒய் போட்டாலே அட்வர்ப். நான் லாஸ்ட் வீடியோல சொல்லியிருந்தேன். இங்க இது வந்து எதுவும் வேர்பை டிஸ்கிரைப் பண்ற மாதிரி வரல. ஓகே, அக்கார்டிங் டு யுவர் மேனேஜர்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன், அக்கார்டிங் டு ஹர் மேனேஜர்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு போட்டிருந்தா தான் கரெக்டா இருந்திருக்கும். அப்ப இந்த இடத்துல வந்து அக்கார்டிங்லி அப்படிங்கிற மாதிரி வந்திருக்காது. அப்ப இந்த இடத்துல தான் எரர் இருக்குது. ப்ளீஸ் கிவ் மீ ஒன் மோர் டேஷ் டு ப்ரூவ் மை இன்னசென்ஸ். இன்னசென்ஸ்னா குற்றம் இல்லாதவன் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். நான் குற்றம் இல்லாதவன் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்றதுக்கு எனக்கு இன்னொரு டேஷ் கொடுங்க. இன்னொரு என்ன கொடுக்கணும்? சான்ஸ் கொடுக்கணும். ஓகே, ப்ளீஸ் கிவ் மீ ஒன் மோர் சான்ஸ் அப்படிங்கிறது தான் கரெக்டா இருக்கும். ஓகே, ஒன் மோர் பெட் கொடுங்க, பெட்டுங்கிறது வராது. ஒன் மோர் அக்கேஷன், அக்கேஷன்னா வந்து ஒரு சந்தர்ப்பம். ஓகே, அந்த நேரம், ஆன் திஸ் அக்கேஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஓகே, அந்த நேரத்தில், இந்த நேரத்தில் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த இடத்துல வந்து எனக்கு இன்னொரு நேரம் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி வராது. இன்னொரு பிளைண்ட் கொடுங்க. பிளைண்ட்னா வந்து என்னது? கண்ணு தெரியாம இருக்கிறது. ஓகே, ஸோ அப்படியும் வராது. ஸோ ஒன் மோர் சான்ஸ் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். ரொம்ப ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் பாருங்க. The flowers have a very strongly scent. இதுவுமே அந்த adverb adjective அதை வச்சு வந்தது தான். ஓகே, இப்போ இந்த scent அப்படிங்கிறது வந்து மனம். ஃப்ளவர்ஸுக்கு வந்து மனம் இருக்கும். அது எப்படி மனம் இருக்கும்? வெரி ஸ்ட்ராங்லி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரொம்ப ஸ்ட்ராங்கான மனம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து இந்த ஸ்ட்ராங்லி அப்படிங்கிறது வந்து இந்த சென்ட் அப்படிங்கக்கூடிய வார்த்தைக்கு இன்னும் கொஞ்சம் அழுத்தம் கொடுக்குற மாதிரி வந்தது. அதை டிஸ்கிரைப் பண்றதுக்கு வந்தது. சென்ட்டுங்கிறது மனம். மனம் அப்படிங்கிறது ஒரு நவுன். ஸோ நவுனை டிஸ்கிரைப் பண்றதுக்கு லாஸ்ட் வீடியோல நான் சொல்லியிருந்தது ஞாபகம் இருந்துச்சு அப்படின்னா அட்வர்ப் வருமா, அட்ஜெக்டிவ் வருமா? நவுனை டிஸ்கிரைப் பண்றதுக்கு வந்து அட்ஜெக்டிவ் தான் வரும். வேர்பை டிஸ்கிரைப் பண்றதுக்கு தான் அட்வர்ப் வரும். வேர்ப், அட்வர்ப். ஓகே, ஸோ அதுல பேர்லேயே இருக்குது. வேர்பை டிஸ்கிரைப் பண்றதுக்கு அட்வர்ப் வரும். அட்வர்ப் நார்மலா எப்படி இருக்கும்? எல்ஒய்ல முடியும்.
லாஸ்ட் வீடியோல நான் தெளிவா உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளோட கூட சொல்லியிருந்தேன். ஓகே, அப்போ இந்த இடத்துல இங்க வந்திருக்கிறது அட்வர்ப், இங்க வந்திருக்கிறது அட்வர்ப். ஆனா நம்மளுக்கு தேவை அட்ஜெக்டிவ். அப்ப இங்க என்ன வந்திருக்கணும்? ஸ்ட்ராங்னு வந்திருக்கணும். ஓகே, ஸ்ட்ராங்னா அட்ஜெக்டிவ். ஸ்ட்ராங் சென்ட் அப்படின்னு போட்டிருந்தா கரெக்டா இருக்கும். வெரி ஸ்ட்ராங் சென்ட் அப்படிங்கிறது தான் கரெக்டா இருக்கும். இப்போ இன்னொரு பாயிண்ட் இதுல, வெரி அப்படிங்கிறது என்ன? இப்ப ஸ்ட்ராங்ங்கிறது அட்ஜெக்டிவ்னு சொல்லிட்டோம். அதுக்கு முன்னால வெரின்னு வந்திருக்கு. வெறுமனே ஸ்ட்ராங்னு சொல்லாம ரொம்ப ஸ்ட்ராங்னு சொல்லி இந்த ஸ்ட்ராங்குக்கு டிஸ்கிரைப் பண்ற மாதிரி இன்னொரு வேர்டு வந்திருக்கு. இது என்னன்னு கேட்டீங்கன்னா இது அட்வர்ப். நான் எக்ஸ்ட்ரா பாயிண்ட் சொல்ற மாதிரி தான் இருக்கும். இது புரிஞ்சவங்க எடுத்துக்கோங்க, புரியாதவங்க விட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, அதாவது ஒரு அட்ஜெக்டிவையே டிஸ்கிரைப் பண்றதுக்கு அட்வர்பை யூஸ் பண்ணலாம். ஸோ அட்வர்ப் ரெண்டு இடத்துல யூஸ் பண்ணலாம். ஒரு வேர்பை டிஸ்கிரைப் பண்றதுக்கு ஒரு வேர்ப் இருக்குது, அதை இது இப்படி அப்படின்னு சொல்றதுக்கு அட்வர்ப் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி ஒரு அட்ஜெக்டிவ் இருக்குது, அந்த அட்ஜெக்டிவ்க்கு இன்னும் கொஞ்சம் சப்போர்ட்டிவா வர்ற மாதிரியும் நம்ம அட்வர்பை யூஸ் பண்ணலாம். ஸோ அட்வர்ப் ஒரு வேர்பை டிஸ்கிரைப் பண்ணலாம், இல்லைன்னா அட்ஜெக்டிவை கூட டிஸ்கிரைப் பண்ணலாம். ஓகே, பட் நான் லாஸ்ட் வீடியோல என்ன சொல்லியிருந்தோம் அதை நீங்க கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது கூட தேவையில்லை. ஓகே, அட்வர்ப்னா அது வேர்பை டிஸ்கிரைப் பண்றது, அட்ஜெக்டிவ்னா அது நவுனை டிஸ்கிரைப் பண்றது. அதை எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னா, நார்மலா அட்வர்ப் எல்ஒய்ல முடியும், அட்ஜெக்டிவ் எல்ஒய்ல முடியாது. அட்ஜெக்டிவ் கூட எல்ஒய் போட்டோம்னா அது அட்வர்பா இருக்கும். இது எல்லா இடத்துலயும் கிடையாது. பட் கான்ஸ்டபிள் ஜிடிக்கு படிக்கிறீங்கன்னா இந்த மாதிரியே நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, போதுமானதுதான். மேக்ஸிமம் கொஸ்டின் இப்படிதான் கேட்பாங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. த டீம் டேஷ் சில்ட்ரன் ஆன் ப்ராப்பர் சேஃப்டி ப்ரொசீஜர்ஸ். டீம் சில்ட்ரன்களுக்கு ப்ராப்பர் சேஃப்டி ப்ரொசீஜரை என்ன பண்ணுது? எஜுகேட் பண்ணுது. ஓகே, ஸோ அப்போ அவங்களுக்கு கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது தான் இங்க மீனிங். ஓகே, இப்ப டீம்ங்கிறது ஒரு டீம் தான், அதுல நிறைய பேர் இருக்கலாம், ஆனா ஒரு டீம் தான். ஓகே, அப்ப இது பாத்தீங்கன்னா இது சிங்குலர் சப்ஜெக்ட். ஓகே, சிங்குலர் சப்ஜெக்ட். அப்ப இதுக்கு சிங்குலர் வேர்ப் தான் வந்திருக்கணும். ஓகே, பிரசன்ட் டென்ஸ்ல வந்திருந்தா சிங்குலர் சப்ஜெக்ட் தான் வந்திருக்கணும், சிங்குலர் வேர்ப் தான் வந்திருக்கணும். இது வேர்ப், ஆனா இது பாத்தீங்கன்னா இது V1, இது ப்ளூரல். ஓகே, ப்ளூரல் வேர்ப் இங்க வரலாமா? வர முடியாது. எஜுகேட்டட் அப்படிங்கிறது V2. இந்த V2ல சிங்குலர் ப்ளூரல் எல்லாம் கிடையாது. இது சிங்குலருக்கும் எஜுகேட்டட் தான் வரும், ப்ளூரலுக்கும் எஜுகேட்டட் அப்படிங்கிற மாதிரி தான் வரும். அதே மாதிரி எஜுகேஷன் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நவுன். எஜுகேட், எஜுகேட்டட், எஜுகேட்டிங் அப்படிங்கிறது தான் வேர்பு. எஜுகேஷன் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நவுன். ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு நவுன் தேவையில்லை, வேர்பு தான் தேவை. அப்போ இதுவும் வராது. எஜுகேட்டிங், த டீம் எஜுகேட்டிங் அப்படிங்கிற மாதிரி ஐஎன்ஜி வரலாம். பட் ஐஎன்ஜி வருதுன்னா அது நார்மலா தனியா வராது. அது வேர்பா வர்றப்போ மிஸ் ஆர் வாஸ் வருக்கு அப்புறம் தான் அந்த ஐஎன்ஜி வரக்கூடிய வார்த்தை வரும். அப்போ இதுவும் வராது. அப்போ எஜுகேட்டட் அப்படிங்கிறது தான் கரெக்டா இருக்கும். அப்போ இந்த சென்டென்ஸ் பாஸ்ட் டென்ஸ்ல இருக்குது. த டீம் எஜுகேட்டட் சில்ட்ரன் ஆன் ப்ராப்பர் சேஃப்டி ப்ரொசீஜர்ஸ் அப்படிங்கிறது தான் கரெக்டா இருக்கும். கரெக்டான சேஃப்டி ப்ரொசீஜர்ஸை அவங்க எஜுகேட் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி மீனிங். ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் தம் வாண்ட் டு டிஸ்கஸ் த போஸ்ட் ப்ரொடக்ஷன் அமௌண்ட். ஈச், இது நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் 2-3 வீடியோலயே சொல்லியிருப்பேன். அந்த ஃபர்ஸ்ட் கொடுத்திருந்த அந்த 14 வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா அதிலே தெரிஞ்சிருக்கும். இந்த ஈச் எவ்ரி அதெல்லாமே சிங்குலர்னு சொல்லியிருப்பேன். ஈச் அண்ட் எவ்ரி ஒன் இந்த மாதிரி சேர்ந்து வந்தாலுமே ஒன்னு தான் வந்திருக்கு. ஓகே, அப்போ இது சிங்குலர் சப்ஜெக்ட் தான். ஈச் அண்ட் எவ்ரி ஒன்னு வந்தாலும் சிங்குலர் சப்ஜெக்ட் தான். இது நீங்க தெரியலன்னா நோட் பண்ணிக்கோங்க, இது சிங்குலர் சப்ஜெக்ட் தான். அப்ப இதுக்கு சிங்குலர் வேர்பு தான் வரணும். வேர்பு இங்க வந்திருக்கு வாண்ட் அப்படின்னு சொல்லி. ஸோ வேர்பு கூட எஸ், இஎஸ், ஐஎஸ் இல்ல அப்படின்னா அது என்னது? அது ப்ளூரல். வேர்பு கூட எஸ், இஎஸ், ஐஎஸ் இருந்தாதான் அது சிங்குலர். ஓகே, அப்ப இங்க சிங்குலர் சப்ஜெக்ட்டுக்கு ப்ளூரல் வேர்பு கொடுத்துருக்காங்க. அப்ப இந்த இடத்துல தான் எரர் இருக்குது. அப்ப என்ன மாதிரி வந்திருக்கணும்? வாண்ட்ஸ்ன்னு போட்டிருந்தா கரெக்டா வந்திருக்கும். ஓகே, அதாவது ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் தம் வாண்ட்ஸ் டு டிஸ்கஸ் த போஸ்ட் ப்ரொடக்ஷன் அமௌண்ட் சொல்லியிருந்தோம்னா கரெக்டா இருந்திருக்கும். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்க மேக்சிமம் கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டியது சப்ஜெக்ட் சிங்குலரா ப்ளூரலா, அதுக்கு கொடுத்துருக்கக்கூடிய வேர்பு சிங்குலரா ப்ளூரலா. இதை நீங்க கம்பேர் பண்ணாலே மேக்சிமம் கொஸ்டினுக்கு உங்களுக்கு ஆன்சர் வந்துடும், பர்டிகுலரா இந்த கான்ஸ்டபிள் ஜிடி எக்ஸாமுக்கு. அடுத்த கொஸ்டின் பாருங்க. He had chopped the onions on the cutting board. ஸோ இதுவுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ரூல். ஒவ்வொரு வீடியோலயுமே இந்த மாதிரி கொஸ்டின் 2-3 வந்துகிட்டு இருக்குது. என்னது? have, has, had. இந்த மூணும் ஆக்சிலரி வேர்பா வந்திருந்தா இது கூட மெயின் வேர்ப் என்ன வரும்? V3 ஃபார்ம் தான் வரும். ஓகே, இப்போ இங்க ஹேட் வந்திருக்கு, அதுக்கப்புறம் சாப்னு சொல்லி இன்னொரு வேர்ப் வந்திருக்கு. ஆனா சாப்புங்கிறது பாத்தீங்கன்னா வெட்டுறதை குறிக்கும், அது V1. ஓகே, பட் இந்த இடத்துல என்ன வந்திருக்கணும்? V3 தான் வந்திருக்கணும். அப்போ இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. இது சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் கொஸ்டின். ஓகே,
சாப்பிங் அப்படிங்கிறது வந்து V4, இதுவும் வராது. சாப்ட் அப்படிங்கிறது வந்து V2, V3 ரெண்டுமே சொல்லலாம். ஓகே, இதுவும் V1 தான், அப்போ இதுவும் வராது. ஸோ சாப்ட் அப்படிங்கிறது தான் கரெக்டாக இருக்கும். ஓகே, he had chopped the onions on the cutting board அப்படிங்கிறது தான் கரெக்டாக இருக்கும். I don't know why he dash suicide despite being born into such a wonderful family. இந்த மாதிரி ஒரு நல்ல குடும்பத்துல பிறந்திருந்தாலும் அவன் ஏன் சூசைட் பண்ணா அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ சூசைட்னாலே கமிட்டிங் சூசைட் அப்படிங்கிற மாதிரி தான் வரும். மிஸ்டேக்னாலும் கமிட்டிங் சூசைட். ஸோ கமிட்டட் சூசைட் அப்படிங்கிறது தான் கரெக்டாக இருக்கும். ஓகே, ஐ டோன்ட் நோ வை ஹி கமிட்டட் சூசைட். கமிட்டட் அப்படின்னாலே வந்து அதுக்கு ரெண்டு மீனிங் இருக்குது. கமிட்டட்னா வந்து ஒரு குற்றம் செய்யறது, ஒரு செயலை செய்யறது, ஒரு தப்பு செய்யறது. ஓகே, சூசைட் செய்யறது, ஓகே, தற்கொலை செய்யறது, அதுக்கெல்லாம் கமிட்டட் அப்படிங்கக்கூடிய வார்த்தையை தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். நீங்க நியூஸ் எல்லாம் படிச்சிருந்தீங்கனாலே தெரியும், கமிட்டட் சூசைட் அப்படிங்கிற மாதிரி தான் வரும். ஓகே, ஸோ இன்னொரு மீனிங்கும் இருக்குது. அவன் ரொம்ப கமிட்டடான ஆளு அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் ரொம்ப உறுதியா இருப்பான், அவன் சொன்னதை செய்வான் அப்படிங்கிற மாதிரி, அவன் அந்த செயல்ல வந்து ரொம்ப உறுதியா இருப்பான் அப்படிங்கிற மாதிரி மீனிங்லையும் வரும். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ ஆப்ளிகேட்டட்னா என்ன மீனிங்? கடமைப்பட்டிருக்கிறது. ஓகே, இதுக்கு நான் வந்து கடமைப்பட்டிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றது ஆப்ளிகேட்டட். இந்த இடத்துல சூசைட் பண்றதுக்கு கடமைப்பட்டிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோம்னா கரெக்டா இருக்காது. எக்ஸிக்யூட்டட்னா ஒரு இதை வந்து செயல்படுத்துறது. ஓகே, இப்போ சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸிக்யூட்டிவ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ CSF, CRPF எல்லாம் பாத்தீங்கன்னா, இப்போ SSCல இருந்து செலக்ஷன் ஆகக்கூடிய அந்த சப் இன்ஸ்பெக்டர் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா SI எக்ஸிக்யூட்டிவ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதாவது ஷார்ட்டா SIEXE அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. EXEக்கு மீனிங் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ். ஸோ அப்போ அதை வந்து செயல்படுத்துறவங்க, அவங்க தான் வந்து ஃபீல்டுல இருந்து செயல்படுத்துறவங்க. ஓகே, அப்போ எக்ஸிக்யூட்டர்னா செயல்படுத்துறது. இந்த எக்ஸிக்யூட்டருக்கு வந்து இன்னொரு மீனிங்கும் இருக்குது. ஒருத்தருக்கு வந்து தூக்கு தண்டனை கொடுத்துருக்காங்க, அந்த தூக்கு தண்டனை நிறைவேற்றுறாங்க அப்படின்னா அதுக்குமே வந்து எக்ஸிக்யூட்டட் அப்படிங்கிற மாதிரி மீனிங் வரும். ஹி வாஸ் எக்ஸிக்யூட்டட் அப்படின்னா அவனுக்கு தூக்கு தண்டனை கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஓகே, தூக்கு தண்டனை நிறைவேற்றிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி. ஓகே, ஸோ அந்த மீனிங்கும் இருக்குது. ஒரு சில வார்த்தைகளுக்கு நிறைய மீனிங் இருக்கும். ஓகே, பிளட்ஜ்ட் அப்படின்னா வந்து பிளட்ஜ்னா வந்து என்னது? உறுதிமொழி எடுக்கிறது. ஸோ உறுதி அளிக்கிறது பிளட்ஜ்ட் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து கமிட்டட் சூசைட் அப்படிங்கிறது தான் கரெக்டா இருக்கும். In the afternoon, we walked in the parks, and I wondered who should all the horses there, and wished Joe did. ஒரு சென்டென்ஸ்ல ஒரு இடத்துல பாஸ்ட் டென்ஸ் வந்தா எல்லா இதுமே வந்து மேக்சிமம் பாஸ்ட் டென்ஸா தான் இருக்கும். அதே மாதிரி ஒரு சென்டென்ஸ் ஒரு இடத்துல பிரசண்டா இருக்குன்னா எல்லா இடமும் பிரசன்ட் டென்ஸ்ல தான் இருக்கும். அதாவது ஒன்னு எல்லாமே பாஸ்டா இருக்கணும், இல்லைன்னா எல்லாமே பிரசண்டா இருக்கணும். இப்ப இந்த சென்டென்ஸ்ல பாருங்க, ஒண்டர்ட் அப்படிங்கிறது வந்து பாஸ்ட் டென்ஸ், விஷ்ட் அப்படிங்கிறது பாஸ்ட் டென்ஸ். ஆனா இந்த வாக் அப்படிங்கிறது மட்டும் பிரசன்ட் டென்ஸ்ல வந்திருக்கு. அப்ப கண்டிப்பா இந்த ரெண்டு பாஸ்ட்ல இருக்குதுன்னா இதுவும் பாஸ்ட்ல தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்ல இது பிரசன்ட்ங்கிறனால இந்த ரெண்டையும் நம்ம பிரசன்ட்ல மாத்தோம்னு நம்ம ரெண்டு இடத்துல நம்ம வந்து எரர் சொல்ல முடியாது. ஓகே, ரெண்டு இடத்துல பாஸ்ட்ல இருக்குதுன்னா கண்டிப்பா இதுவும் பாஸ்ட்ல தான் இருந்திருக்கும். ஓகே, அப்ப இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா வி வாக் இன் த பார்க் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தா தான் கரெக்டா இருக்கும். ஓகே, ஸோ இதுல தான் வந்து எரர் இருக்குது. இதோட மீனிங் என்னன்னா, நாங்க வந்து மதியானத்துக்கு மேல வந்து பார்க்ல நடந்து போய்கிட்டு இருந்தோம். அப்போ வந்து பாத்தீங்கன்னா யார் வந்து குதிரைக்கெல்லாம் லாடம் அடிச்சிருந்தாங்க அப்படிங்கிறது தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது வந்து ஜோ தான் பண்ணிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஓகே, இந்த இடத்துல இன்னொரு வெர்பும் இருக்குது, ஷுட். ஓகே, ஷுட் இது SHOULD அப்படிங்கிற மாதிரி கிடையாது. ஓகே, இது வந்து ஷுட். அதாவது ஷூன்னு சொல்லுவோம்ல, ஷூ அப்படிங்கிறது வந்து நார்மலா ஒரு பெயர் சொல் தான், பட் அதுவுமே வேர்பா வரும். அப்படி வேர்பா வந்துச்சுன்னா ஷூ, ஷுட் அப்படிங்கிற மாதிரி வரும். ஓகே, ஸோ இது கூட உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் கிடையாது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இந்த இடத்துல வந்து நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய பாயிண்ட் வந்து, ஒரு சென்டென்ஸ் வந்து ஒரு இடத்துல பாஸ்ட்ல இருந்தா எல்லா இடத்துலயும் பாஸ்ட்ல இருக்கணும், இல்லைன்னா ஒரு இடத்துல பிரசன்ட்ல இருந்தா எல்லா இடத்துலயும் பிரசன்ட்ல இருக்கணும். ஒன்னு பிரசன்ட்ல ஒன்னு பாஸ்ட்ல அப்படிங்கிற மாதிரி இருக்காது, மேக்சிமம் இருக்காது. ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த கொஸ்டின் பாருங்க, த கேக்ஸ் வாஸ் ஃபார் ஹர் பர்த்டே. ஸோ இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான கொஸ்டின், நான் எப்பவும் சொல்றதுதான். சப்ஜெக்டையும் வேர்பையும் பாருங்க. கேக்ஸ் அப்படிங்கறது தான் சப்ஜெக்ட், இது ப்ளூரல்ல இருக்குது. வாஸ் அப்படிங்கிறது வேர்ப், இது சிங்குலர்ல இருக்குது. அப்ப கண்டிப்பா இதுல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. ஓகே, கேக்ஸ் அப்படிங்கிறது வந்து ப்ளூரல், இஸ்ங்கிறதும் சிங்குலர் தான், அப்ப இதுவும் வராது. கேக்குங்கிறது சிங்குலர், இஸ்ங்கிறது சிங்குலர், இது கரெக்டா இருக்கலாம். கேக்குங்கிறது சிங்குலர், ஆறுங்கிறது ப்ளூரல், அப்ப இதுவும் வராது. ஓகே, சோ சப்ஜெக்ட் சிங்குலரா இருந்தா வேர்பும் சிங்குலரா தான் இருக்கணும், சப்ஜெக்ட் ப்ளூரலா இருந்தா வேர்பும் ப்ளூரலா தான் இருக்கணும். அப்ப இதுதான் கரெக்டான ஆன்சரா இருக்கும். ஓகே, சோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த கொஸ்டின் பாருங்க, ஐ வாண்ட் டு லூஸ் வெயிட் yet I eat chocolate daily. அதாவது நான் வந்து வெயிட்டை வந்து லூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன்,
ஆனா நான் டெய்லி சாக்லேட் சாப்பிட்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல கண்டிப்பா நிறைய பேருக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகும். லூஸ் வருமா, லாஸ் வருமா, அதாவது LOOS வருமா, LOSE வருமா, இது வருமா இது வருமானு சொல்லி டவுட் இருக்கும். அதே மாதிரி இந்த இடத்துல 3 விதமா கொடுத்துருக்காங்க. லாஸ்ட்னு கொடுத்துருக்காங்க, லாஸ்ன்னு கொடுத்துருக்காங்க, லாஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த இடத்துல LOOS போட்டிருந்தாங்க அப்படின்னா இது வந்து டைட்டா இல்ல, லூஸா இருக்குது. இப்போ ஒரு போல்ட் வந்து லூஸா இருக்குது, இதை வந்து லூஸ் பண்ணி கலட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம்ல, அந்த மீனிங். ஓகே, ஸோ இந்த லூஸ் வந்து பாத்தீங்கன்னா O வந்துச்சுன்னா நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து ஞாபகம் வச்சுக்கிட்டாதான், இதெல்லாம் வந்து புரிஞ்சுக்கிறதுல இதுல எதுவுமே கிடையாது. ஓகே, இப்ப O வந்துச்சு அப்படின்னா அது வந்து லூஸா இருக்குது. ஓகே, அது வந்து லூஸா இருக்குது, அதாவது டைட்டா இல்ல அப்படிங்கிற மாதிரி மீனிங். நான் வெயிட்டை லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், குறைக்கணும்னு நினைக்கிறேன், குறைக்கிற மீனிங்ல வந்தா அது வந்து LOSE அப்படிங்கறதான். ஸோ ஐ வாண்ட் டு லாஸ் வெயிட் அப்படிங்கறதா கரெக்டா இருக்கும். வெயிட் லாஸ் பண்ணணும்னு சொல்லுவோம்ல, வெயிட் லாஸ் பண்ணணும் தான் சொல்லுவோம், வெயிட் லூஸ் பண்ணணும்னு சொல்ல மாட்டோம். ஓகே, ஸோ வெயிட் லாஸ். அதே மாதிரி லாஸ் வெயிட்டட் அப்படிங்கிற மாதிரியும் வராது. ஓகே, நான் எதை லாஸ் பண்ணணும், வெயிட்டை லாஸ் பண்ணணும். வெயிட்டட்னு சொல்லி இந்த இடத்துல வேர்பு இதுவும் வேர்பு அப்படிங்கிற மாதிரி போடக்கூடாது, மீனிங்கே தப்பாயிரும். ஓகே, வெயிட்டை லாஸ் பண்ணணும். ஓகே, அதுக்கப்புறம் லாஸ்ட் வெயிட்ஸ் ஐ வாண்ட் டு, டூக்கு அப்புறம் கண்டிப்பா என்ன வரணும், டூக்கு அப்புறம் V1 தான் வரணும். இது லாஸ்ட் அப்படிங்கிறது V2, அப்போ இதுவும் வராது. ஓகே, அதே மாதிரி வெயிட்ஸ் அப்படிங்கிறதும் தப்பா தான் இருக்குது. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த கொஸ்டின் பாருங்க. A large number of people have been get clean and pure water. ஸோ இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா கிளீன் அண்ட் பியூர் வாட்டர் வந்து கிடைச்சிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்போ ஹேவ் பீன்க்கு அப்புறம் வந்து ஒன்னு V3 வரும், இல்லைன்னா V4 வரும். ஓகே, ஹேவ், ஹேஸ், ஹேட், இந்த 3க்கு அப்புறமும் வந்து பீன் வருது அப்படின்னா ஒன்னு V3 வரும், இல்லைன்னா V3 வரும், இல்லைன்னா V4 வரும். V3 வந்தா அது வந்து பாசிவ் வாய்ஸ், V4 வந்தா அது வந்து ஆக்டிவ் வாய்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து இந்த V4 வருதுன்னா அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, V4னா INGல வர்றது. இப்போ ஹேவ் பிளஸ் பீன் பிளஸ் V4 இல்லைன்னா ஹேஸ் பிளஸ் பீன் பிளஸ் V4 வருது அப்படின்னா, அதாவது ஹேவ் இல்லைன்னா ஹேஸ், இதுக்கப்புறம் பீன் பிளஸ் V4 வருது அப்படின்னா ஒரு ஆக்ஷன் வந்து பாஸ்ட்ல ஸ்டார்ட் ஆயிருக்கும், அது வந்து இப்பவும் நடந்துகிட்டு இருக்கும். ஓகே, இப்பவும் நடந்துகிட்டு இருக்கும், கண்டினியூஸா முன்னால ஸ்டார்ட் ஆனது இப்ப வரைக்கும் இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி மீனிங்ல வரும். ஓகே, ஸோ நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நாளா வந்து கிளீன் அண்ட் பியூர் வாட்டர் கிடைச்சிக்கிட்டு இருக்குது, முன்னால இருந்து இப்பவும் கிடைச்சிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி மீனிங். ஓகே, பட் இங்க கெட் அப்படிங்கிறது V1, இது வரதுக்கு வாய்ப்பே கிடையாது, கண்டிப்பா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. ஓகே, ஹேவ் பீன் கெட்னு சொல்லி வரவே வராது, கண்டிப்பா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. ஹேவ் பீன் கெட்டிங், இது கரெக்டா இருக்கும். ஓகே, V4 ரொம்ப நாளா அவங்களுக்கு கிடைச்சிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி, முன்னால இருந்து இப்போ வரைக்கும் கிடைச்சிக்கிட்டு இருக்குது, இது கரெக்டா இருக்கும். இதான் வந்து கரெக்டான ஆன்சரும் கூட. ஹேஸ் பீன் காட் அப்படிங்கிறதும் கரெக்டா வருது. ஃபர்ஸ்ட் இங்க ஹேஸே வராது, ஏன்னா பீப்புள் அப்படிங்கிறது வந்து நிறைய பேரை குறிக்கிறது. ஓகே, அப்போ இந்த இடத்துல வந்து சிங்குலர் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. வெறும் பீன் கெட்ஸ் அப்படிங்கிறதும் வராது. ஓகே, ஹேவ் பீன் கெட்டிங், ரொம்ப நாளா கிடைச்சிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்றதுக்கு ஹேவ் பீன் கெட்டிங் அப்படிங்கிறத நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த கொஸ்டின் பாருங்க, இதான் அந்த வீடியோவோட லாஸ்ட் கொஸ்டின். கன்சியூமர்ஸ் சம்டைம்ஸ் ஹேஸ், இந்த இடத்துல நீங்க ஸ்டாப் பண்ணிடணும். நான் நார்மலா எப்பவுமே என்ன சொல்றேன், ஃபர்ஸ்ட் நீங்க சப்ஜெக்டை பாருங்க, அடுத்து வேர்பை பாருங்க. இப்ப கன்சியூமர்ஸ் அப்படின்னு சொல்லி ப்ளூரல் சப்ஜெக்ட் இருக்குது, ஹேஸ்ங்கிறது சிங்குலர், நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ கண்டிப்பா இந்த இடத்துல தப்பு இருக்குது. அப்போ நம்ம சப்ஜெக்டை மாத்தலாமா நீங்க யோசிக்க கூடாது. நார்மலா சப்ஜெக்டை நம்ம வந்து தொடவே கூடாது, வேர்பை தான் மாத்தணும். ஓகே, அப்போ இந்த இடத்துல ஹேஸ் வந்திருக்க கூடாது, ஹேவ் வந்திருக்கணும், ப்ளூரல் வேர்ப் வந்து வந்திருக்கணும். ஓகே, அப்ப எங்க எரர் இருக்குது, இந்த பார்ட்ல தான் எரர் இருக்குது. ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம 20 கொஸ்டின் பார்த்துட்டோம். இந்த 20ல உங்களுக்கு எத்தனை கொஸ்டின்ஸ் கரெக்டா இருக்குது அப்படிங்கறத வந்து கமெண்ட் பண்ணி மறக்காம சொல்லுங்க. முடிஞ்ச அளவு இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. நம்ம நிறைய வீடியோ கொடுத்துருக்கோம், நிறைய பேர் வந்து நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் நம்ம இன்னும் புதுசா கொடுக்குற வீடியோஸ்க்குலாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு வியூஸ் வர்றது கிடையாது. SSC GDல நம்ம தான் அதிகமான ரிசல்ட் கொடுக்கறதே, நம்ம சேனல் தான் SSC GDக்குன்னு படிக்கிறவங்க தமிழ்நாட்டிலே அதிகமான பேர் ஃபாலோ பண்றதே. பட் நம்மளோட சேனல்லயே வியூஸ் வரல அப்படின்னா நிறைய பேருக்கு நம்ம இன்னும் புதுசா நிறைய இது கொடுக்குறோம் அப்படிங்கிறது தெரியல, இன்னும் பழைய வீடியோஸ் தான் பாத்துக்கிட்டு இருக்காங்கன்ட்டு அர்த்தம். ஓகே, ஸோ முடிஞ்ச அளவு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட வந்து இந்த மாதிரி வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணுங்க. நம்ம GKக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம், ஒக்கால் வரைக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம், அதே மாதிரி இப்போ கிராமருக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆல்ரெடி நம்ம வந்து மேத்ஸுக்கும் கொடுத்துருக்கோம், ரீசனிங்க்கும் கொடுத்துருக்கோம். எல்லாத்துக்குமே வந்து ஃப்ரீ வீடியோஸே நம்ம வந்து ஒரு 200-300 வீடியோ கிட்ட கொடுத்துருக்கோம்.
அதனால முடிஞ்ச அளவு நீங்க எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காம எவ்வளவு மார்க் வந்திருக்குது அப்படிங்கறத வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.